இன்னொரு தடவை சொல்லுவோமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் ஒரு உற்சாகம் வருதா? இல்ல சும்மா சும்மா சொல்ற மாதிரி இருக்கா? உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயான்னு சொல்லும் போது ஒரு பெரிய உற்சாகம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அப்போ தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால தேவனை மகிமைப்படுத்தாம விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள், அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கையிலே கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் என்னவெல்லாம் நமக்கு செய்யணும்னு ஏராளமான முறை கேட்டிருக்கிறோம். 19ஆம் சங்கீதத்திலே இந்த வேதத்தின் மகத்துவம் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 19ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேதத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்கள், அந்த வேதத்தை உணர்ந்து கொண்டவர்கள் வேதத்தை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பைபிள் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்கும்னா எப்படி, எந்த அளவுக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும் அது சொல்ல முடியல. எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியல, சொல்ல தெரியல. ஆனா அது எப்படி வெளிப்படும் என்றால், நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். இப்படி வாயினாலே சொல்லுவதில் அல்ல, இந்த வேதத்தை நேசித்தோமானால் இந்த வேதத்தை தியானிக்காம இருக்க மாட்டோம். இந்த வேதத்தை குறித்து 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வாழ்க்கையில பயங்கரமான துக்கம் எல்லாம் வந்ததுண்டு. தெரியும்ல, தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னையும் ஆன பிறகும் கூட அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான துக்கங்கள் வரத்தான் செஞ்சது. பலவிதமான பாடுகளும் பிரயாசங்களும் வரத்தான் செஞ்சது. ஒரு ராஜா என்று அவன் நினைத்தாலும் ராஜாவை காட்டிலும் மேலான போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அந்த ராஜா தான் சொல்றாரு, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் தூக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்படின்னா துக்கமா இருக்கும் போது இந்த வேதம் அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்தது. ஹல்லேலூயா சொல்லுமா. துக்கமா இருந்த போது இந்த வேதம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுனாலதான் அவர் சொல்றாரு, இந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியை தராதிருந்தால் என்னுடைய தூக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியானா இந்த வேதம் ஒரு மனுஷன் எவ்வளவு துக்கமா இருக்கும் போதும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு துக்கமா இருங்க, எந்த காரியத்தை குறித்தாயிலும் நீங்கள் துக்கமா இருக்கும் போது இந்த வேதத்தை தியானிப்பீர்களானால் இந்த வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். ஹல்லேலூயா. துக்கம் எப்படி நீங்கும்? நிறைய நேரத்துல நம்ம துக்கப்பட்டு கடைசியில நாமளே நம்மளை தேத்திட்டு எந்திரிச்சிடறோம். ஹல்லேலூயா. இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் மத்தியிலே துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். 1 நாள் 2 நாள் 3 நாள் நம்மளுக்கு துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் என்ன செய்ய, வாழ்ந்து தானே ஆகணும், சரி எழும்புவோம், நம்ம வேலையை செய்வோம், மறுபடியும் நம்முடைய காரியங்களை நம்ம செய்து கொள்ளுவோம்னு அவங்களே எழுந்துறாங்க. ஆனா நீங்க எப்பவெல்லாம் துக்கம் வருதோ அப்பவெல்லாம் வேதத்தை தியானிங்க, அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். இது ஒரு ராஜாவுடைய சாட்சி. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன்கிறாரு. துக்கம் மனிதனை அழிந்து போக செய்யும். உங்களுக்கு தெரியுமா, துக்கம் மனிதனை அழிவுக்கு நேராய் நடத்தும். நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்ள, ஏன்னா துக்கம் 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 வந்து அவர்கள் தங்களை அழித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த துக்கம் வரும்போது இந்த வேதத்தை தியானிங்கள், அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு துக்கம் வரும்? உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுக்கும் என்ன வரும்? துக்கம் வரத்தான் செய்யும். ஒருவேளை வாலிப பிராயத்திலே சிறு பிள்ளைகள், வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்கள் பெற்றோருடைய அரவணைப்பிலே, பெற்றோருடைய கவனத்திலே, பெற்றோருடைய செலவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை அவங்க துக்கம் வராமல் இருக்கலாம்.
அல்லேலூயா. ஆனா அதற்கு பிறகு வரும் நாட்கள் எல்லாமே மனிதன் துக்கத்திலே தான் அநேக நாட்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த வேளையிலே உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமானால் இந்த வேதத்தை கொஞ்சம் தியானிங்க, இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க. எப்போ உங்கள் உள்ளத்திலே கொஞ்சம் துக்கம் வந்ததோ உடனே வேதத்துக்கு போயிருங்க, வேதத்திலே தேடி வாசிங்க. இந்த வேதம் இந்த தாவீதுக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் மனமகிழ்ச்சியை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 174 வசனம் சொல்லி இருக்கிறது. 119 சங்கீதம் 174 வசனத்தில் விதமாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. எவ்வளவு ராஜாவுக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பதற்கு அந்த நாட்களில் எவ்வளவோ காரியங்களை செய்வார்கள். இந்த நாட்களில் மாதிரி இல்ல. பிரைம் மினிஸ்டருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ அவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கு பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் எல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்க செய்யணும். இவ்வளவுதான் செலவு பண்ணணும், என்னென்ன காரியங்கள் தான் செய்யணும், இந்த பொருட்கள் தான் வாங்கணும்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அவங்க மனம் போல வாங்க முடியாது. ஆனால் அந்த நாட்களில் ராஜாக்கள் அப்படி இல்லை. தாங்கள் மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க, யாரும் கேட்க முடியாது. எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்குவாங்க, எத்தனை மறுமனையாட்டிகளை வேணாலும் வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. அந்த நாட்களிலே இருந்த தாவீது தான் சொல்றார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எனக்கு உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி அல்ல, உம்முடைய வேதம் எனக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆகவே வாழ்க்கையில எப்போதாயிலும் துக்கம், எப்போதாயிலும் சில பிரயாசங்கள், சில கஷ்டங்கள் வரும்போது உடனே வேதத்தை அணுகுங்கள், வேதத்தை தியானியுங்கள். அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். அல்லேலூயா. ஓசியா 8:12 சொல்லி இருக்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக வேதம் வச்சிருக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது வேதத்தை தேடுவாங்க, வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருவாங்க, கொண்டு போய் வச்சிருவாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு போகும்போது கையில என்ன இருக்கணும், வேதம் இருக்கணும், அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அநேகர் சிலவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது காலையில ஒரு வசனம் படிக்கணும், வேலைக்கு போகும்போது ஒரு வசனத்தை படிக்கணும் அப்படின்னு சில வேலையை குறித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வேதம் அப்படிப்பட்டதல்ல. அல்லேலூயா. இந்த வேதம் ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலைமையிலும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஒரு வேத வசனம். அல்லேலூயா. அது அப்படிப்பட்ட மகத்துவங்களுடைய, வேதத்தின் மகத்துவங்கள் என்றால் மகிமையான காரியங்கள், மனிதனால் செய்யக்கூடாத காரியங்களை இந்த வேதம் நமக்கு செய்யும். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, இந்த வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமா எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், சொல்ல போனா பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் எல்லாவற்றையும் நேசிப்பதை காட்டிலும் வேதத்தை அதிகமாய் நேசிக்கணும். அல்லேலூயா. அந்த வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வேதம் தான் எந்த சூழ்நிலைமையிலும் நம்மை ஆதரிக்கும், அரவணைக்கும், நடத்தும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதும் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது விதமாக எழுதியிருக்கிறார். ரோமர் 15:4 வாசிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தினாலே நமக்கு பொறுமை உண்டாகும். அல்லேலூயா. பொறுமை இல்லாதவங்க எல்லாம் எதை படிக்கணும்? வேதத்தை படிக்கணும். பொறுமை வந்துடும். ஏன்னா அப்படித்தான் சொல்லியிருக்காரு, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும். யாருக்கெல்லாம் பொறுமை இல்லையோ சொல்லுமா, அவசர அவசரமா செய்யறோம், நம்ம திடீர்னு பேசிடுறேன், கோபத்துல பேசிடுறேன், எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன மருந்து? எங்க போனா பொறுமை கிடைக்கும்னா, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. பொறுமை தான் இன்னைக்கு மனுஷனுக்கு இல்ல. கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியல. ஒரு பஸ் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்க,
அந்த பஸ்காரன் அந்த டிரைவரை திட்டி திட்டி அவன் ஒரு வழி ஆயிடுவான். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் தாமதமாகிறது, நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல, தாமதமாய் கொண்டிருக்கிறது என்றால் உள்ளம் எல்லாம் பயங்கர என்ன ஒரு கொந்தளிக்கும், பொறுமையே இருக்காது. உடனே அடுத்த காரியம், உடனே அடுத்த காரியம், இது நடக்கலன்னா அது, அது நடக்கலன்னா இது, போயிட்டே இருப்பாங்க, பொறுமையே இருக்காது. ஆனா அந்த வேதம் சொல்லி இருப்பாருங்க, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அல்லேலூயா. யோபுக்கு எப்படி பொறுமை உண்டாயிற்று? அது தேவ வசனத்தை அவன் ஆராய்ந்து பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் அல்லேலூயா நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தினாலே மனமகிழ்ச்சி உண்டாகிறது, இந்த வேதத்தினாலே பொறுமை உண்டாகிறது, இந்த வேத வசனத்தினாலே ஆறுதல் உண்டாகிறது, இந்த வேத வசனத்தினாலே நம்பிக்கை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ எல்லாம் நமக்கு நம்பிக்கை குறைகிறதோ, விசுவாசம் குறைகிறதோ, உடனே வேதத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் முந்தி ரொம்ப நம்பிக்கையுடையவனா இருந்தேன், ஆண்டவர் எனக்கு செய்வாரு, ஆண்டவரை செய்வாருன்னு சொல்லி நான் ரொம்ப நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் இருந்துச்சு, இந்த நாள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடனே வேதத்தை தேடுங்க, வேதத்தை வாசிங்க. இந்த வேதம் என்ன கொடுக்கும்? பொறுமையை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்கிற இந்த வேதத்தை கையில வச்சுட்டு, தமிழ்ல சொல்லுவாங்கல, வெண்ணைய கையில வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சானா, வெண்ணைய கையில வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சானா. இந்த வெண்ணெய் என்ன செய்யலாம்? உருக்கி என்ன ஆக்கிடலாம்? நெய் ஆக்கிடலாம். ஆனா இவன் வெண்ணெயை கையில வச்சுட்டு நெய் கிடைக்குமா, எங்க வேலை, எங்க கிடைக்குது, என்ன வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம கையில இந்த வேதாகமம் இருக்கும் போது நாம் ஆறுதலையும் பொறுமையும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களுக்கும் விடையை எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த வேதத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்திலே அவைகள் இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 49-50 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. 119ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வரலையிலே சொல்லுமா, இந்த வாக்கு நமக்கு ஆறுதலை கொடுக்கும். புண்பட்டிருக்கிற நேரத்துல, ஐயோ இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது, இதுக்கு நான் என்ன செய்வேன்? ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், இன்னும் இதுல இருந்து எனக்கு விடுதலை உண்டாகல, இன்னும் இந்த பிரச்சனையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வேதம் என்ன கொடுக்கும் என்றால் ஆறுதலை கொடுக்கும். அந்த வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை வாசிக்கிறவங்க, அதை அறிந்து கொண்டவங்க ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் வேதத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா எல்லா நல்மருந்தும் இதில் அடங்கி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் விடை வேதத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா அந்த வேதம் ஏதோ சில வார்த்தைகளை நமக்கு சொல்றது இல்ல, அந்த வார்த்தை ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள இந்த தேசத்திலே நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. முன்னாடி வாங்க. கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. ஆமா, நம்ம விசுவாசியாது இருந்திருந்தால் கெட்டு போயிருப்போம். அதனால இந்த வேத வசனத்தை விசுவாசிப்போம், இந்த வேத வசனத்தை நம்ம நம்புவோம், இந்த வேத வசனத்தை ஆராய்வோம். அல்லேலூயா. 94ஆம் சங்கீதம் 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. 94ஆம் சங்கீதம் 18-19 வசனங்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் நமக்கு துணை என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த துணை இல்லாவிட்டால் நம்ம ஆத்மா சீக்கிரத்துல மௌனத்துல செத்து போயிருப்பேன்னு அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும்னு அர்த்தம்.
இந்த வேத வசனத்திலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்துல நாம சந்தோஷமா இருப்பதற்கு, நாம நிம்மதியா இருக்கிறதுக்கு, நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் அது வெறும் வார்த்தையை சொல்லி நம்மை சமாளிக்காது. அப்படின்னா வேதத்தை வாசித்தா அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறது இல்ல. வாழ்க்கையின் எந்த போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விடை இந்த வேதத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த விதமான போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும் அவங்க சோர்ந்து போகாம தைரியமா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் இந்த வேதத்திலே விடையை கண்டார்கள். வெளியில விடையை தேடினா கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு வெளியே போய் விடையை தேடினா கிடைக்கவே கிடைக்காது. பிரச்சனை மேல் பிரச்சனை, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா இந்த வேதத்துக்குள்ளே தேட வேண்டும். இந்த வேதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கும் இந்த வேதம் போதுமானதா இருக்கிறது. வசனம் சொல்லி இருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஹல்லேலூயா. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, சாப்பிடுகிற சாப்பாடுனாலே அல்ல, இந்த வேதத்தினாலேயும் பிழைக்க முடியும். ஏண்டா இந்த வேதத்தில் அவ்வளவு அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் அடங்கி இருக்கிறது. வல்லமையான வார்த்தைகள். இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன், அது என் மனதுக்கு எப்படியா இருந்ததா? சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு. ஹல்லேலூயா. அப்படியான இந்த வார்த்தையானது, இந்த தேவ வார்த்தையானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இதை ஒரு பழக்கமாக கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நம் மீள முடியாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக போகிறது. இன்னும் எதிர்காலத்தில் வியாதிகளும் போராட்டங்களும் பலவிதமான உலக நிகழ்ச்சிகளும் நடக்க போகிறது. அந்த நேரத்தில் எங்கே போய் ஆறுதலை தேடுவோம்? எங்கே போய் மனமகிழ்ச்சியை தேடுவோம்? எங்கே போய் விடையை தேடுவோம்? அதற்கு எல்லாமே போதுமானதாக இந்த வேதம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் எல்லாவற்றுக்கும் விடை இருக்கிறது. எல்லாவற்றாலும் இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 15:11 விதமாக சொன்னார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. என்ன சொல்லியிருக்கலாம்? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், என் ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருப்பதற்கும், அந்த சந்தோஷம் நிறைவாயிருப்பதற்கும். உலகத்துல பல டென்ஷன் இருக்கும் போது, இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, வீக்கெண்ட் எல்லாம் ஃபாரின்ல போனீங்கன்னா வீக்கெண்ட்ல யாரும் தங்களுடைய வீட்டுல இருக்க மாட்டாங்க. 6 நாட்கள் 5 நாட்கள் வேலை செய்வாங்க. சனி ஞாயிறு லீவு. பொதுவாகவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. அந்த 5 நாள் நல்லா வேலை செய்வாங்க. 6வது நாள் கிளம்பிடுவாங்க. எங்கேயாவது போய் அந்த நேரத்தை செலவழித்து ரெசார்ட்ல அல்லது பல இடங்களிலே சென்று அவர்கள் அந்த நேரத்தை செலவு செய்து மனதிலே ஒரு சந்தோஷத்தை வருவித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. அது எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னா அடுத்த 5 நாளுக்கு, மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை இதைத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கல, நிலைத்திருக்கல. அப்ப பார்க்கும் போது மட்டும் சந்தோஷம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இந்த இடத்தை சுத்தி பார்க்க போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா நிறைய செலவு பண்ணி போறோம், பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் நிலைத்திருக்குதா? அந்த டூரை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் திரும்பவும் பழைய குருடி கதவை திரடி, அந்த மாதிரி தான் பழைய அதுதான் நமக்குள்ளே வரும். ஏன்னா அந்த சந்தோஷம் நம்மளே நிலைத்திருக்கிறது இல்ல,
நிறைவா இருக்கிறதும் இல்ல. இப்ப கன்னியாகுமரி பார்க்க போறோம்னு வச்சுக்குவோம். பார்த்தா அங்க 3 கடல் சேர்கிறது, அந்த கடல் அலை வருகிறது, அந்த சூரிய உதயத்தை பார்க்க முடிகிறது. பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆண்டவருடைய படைப்பு அற்புதமா இருக்கிறது என்று புகழ்ந்து கொள்ளுகிறோம். அந்த நேரத்துல ஒரு அதிசயத்தை காண்பது போல நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்க துவங்கினமோ அங்கே வந்துடுறோம். எங்க துக்கத்துல விட்டுட்டு, எந்த துக்கத்துல, எந்த கஷ்டத்துல, எந்த சூழ்நிலைமையிலிருந்து அந்த டூருக்கு போனோமோ அந்த இடத்திலே வந்துடுறோம். அல்லேலூயா. மறுபடியும் அதுதான் ஆரம்பமாகுது. ஆனால் இந்த வேதம் அப்படி அல்ல. இந்த வேதம் நம்முடைய சந்தோஷத்தை நிலைத்திருக்க செய்கிறது. நம்ம சந்தோஷத்திலே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அந்த 2 நாள் அல்ல, அந்த 5 நாளும் நம்ம சந்தோஷத்திலே நிலைத்திருக்க முடியும், சந்தோஷத்திலே நிறைவா இருக்க முடியும். அப்படின்னா இந்த வேதத்துக்கு வெளியில நம்ம சந்தோஷத்தை தேடும் போது அந்த சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷத்தை தருகிறதே தவிர நிலைத்திருக்கிற சந்தோஷத்தையோ நிறைவாயிருக்கிற சந்தோஷத்தையோ அது தர்றதே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. அதாங்க உண்மை, அதான் உண்மை. ஏன் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகள், உண்மையாய் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஏன் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள் என்றால், அவர்கள் இந்த வேதத்திலே, இந்த தேவனுடைய வார்த்தையிலே சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ளே, இப்படி சொல்லுவோம்ல, இப்ப எல்லாம் அப்படிதான் 24/7. எங்க பார்த்தாலும் எப்படி போட்டிருக்கு? ஒரு ஆஸ்பத்திரி பார்க்கிறோம், 24/7 அப்படின்னா 24 மணி நேரமும் 7 நாட்களும் செயல்படும் அர்த்தம். அதான் 24/7 அப்படின்னு போடுறது. ஆமா, அந்த ஆஸ்பத்திரி அந்த காரியத்துக்கு மாத்திரமல்ல, இந்த வேதம் நமக்கு 24/7 சந்தோஷத்தை கொடுக்கும். அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க தெரியுமா? நிறைவான சந்தோஷத்தை. ரலீலா சொல்லுமா. நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷன் நம்முடைய கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை வைத்துக்கொண்டு இன்னும் நான் ஏன் துக்கமா இருக்கணும்? கேளுங்களேன், ஏன் இன்னும் துக்கமா இருக்கிற? இதை வச்சிருக்கல, இதை கையில வச்சுட்டு ஏன் துக்கமா இருக்கிற? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம வீட்டுல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னா நம்முடைய முகமே மாறிடும்ல. சர்ச்சுக்கு வரும்போது தான் என்ன சந்தோஷம், திரும்ப போகும்போது தான் என்ன சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் முகக்கலை. ஏன்னா வீட்டுல என்ன இருக்கு? 10 லட்சம் இருக்குது. அல்லேலூயா. 10 லட்சத்தை காட்டிலும் 10,000 லட்சம் விலை மதிப்பற்ற இந்த வேதம் நம்முடைய கையில் இருக்கும்போது நாம ஏன் துக்கமா இருக்கணும்? நம்முடைய துக்கத்தை மாற்றக்கூடிய, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய அருமருந்தாம் இந்த வேதம் நம்முடைய கையில இருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் துக்கமா இருக்க வேண்டாம். துக்கமா இருக்கிறீர்கள் என்றால் இந்த வேதத்தை நீங்கள் நம்பவில்லை, இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கவில்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகவும் அவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை இந்த வேத வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னாருங்க. அதுக்காகத்தான் இந்த வேத வசனத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா அதை நம்ம பயன்படுத்தலன்னா என்ன செய்யறது? நிறைய பேர் அப்படித்தான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனா இவ்வளவு மாத்திரை கொடுப்பாங்க. அங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 1/2 கிலோ 1/4 கிலோன்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இத்தனை அட்டைன்னு கொடுக்குறாங்க. 10 அட்டை 15 அட்டை பையில போட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அல்லேலூயா. வாங்கிட்டு வந்து ஒரு மூலையில போட்டுறாங்க. அவ்வளவு. உங்க வீட்டுல எல்லாம் இருக்குல்ல, நிறைய மாத்திரை வீட்டுல கிடக்குல்ல, என்ன மாத்திரை வாங்கிட்டு வந்து போட்டாங்க. என்ன யூஸ், என்ன பயன்? பயன் இல்லை. ஏன்னா அதை நம்ம பயன்படுத்தல. அதே மாதிரி தான் இந்த வேதம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம பயன்படுத்தலன்னா என்ன யூஸ்? யோசித்து பாருங்களேன். இவ்வளவு பெரிய அரிய பொக்கிஷம், அரிதான ஒன்று, ஒரு மேன்மையான வேதம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தாம வச்சிருந்தா யார் மேல தப்பு? நம்ம மேல தப்பு. அல்லேலூயா. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருந்தான், ஒரே மகன். அப்பா இல்லை. அந்த பையனை நல்லா படிக்க வச்சாங்க. அது கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அந்த பையன் நல்லா படிச்சான். நல்லா படிச்சவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு. தாயை விட்டுட்டு போறதுக்கு அவனுக்கு மனதில்லை தான். ஆனாலும் நல்ல ஒரு வீடை கட்டணும், அம்மாவை வசதியா வச்சுக்கணும், கொஞ்ச நாள் வெளியூர்ல போயிருந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போனான். போய்விட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த அம்மாவுக்கு பணத்தை அனுப்பினான். அல்லேலூயா. பணத்தை எதுல அனுப்பினா?
அங்கிருந்து பணத்தை அப்படியே அனுப்ப முடியாது, செக்கில் அனுப்பினான். அந்த ஃபாரின் செக்கில் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஃபாரின் செக்கை வாங்கி அந்த அம்மா அப்படியே செவுர்ல ஒட்டி ஒட்டி வச்சுட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு மகன் வர்றான், அம்மாட்ட வந்து பார்க்கறான். அம்மா அதே நிலைமையில இன்னும் உடல் எல்லாம் மெலிஞ்சு வீடெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பார்க்க, ஏம்மா நான் அனுப்பின பணம் எல்லாம் எங்கம்மா, என்னம்மா செஞ்சீங்க, அந்த பணத்தை என்னமா செஞ்சீங்க, மாசம் மாசம் உங்களுக்கு அனுப்புனேன், நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுக்கு, நல்லா எல்லாம் வச்சுக்கிறதாமா உங்களை அனுப்புனேன் அப்படின்னு. அம்மா கேட்ட, பணம் அனுப்புனியா, எப்ப பணம் அனுப்புன, ஏமா நான் அனுப்புன அந்த லெட்டர்லாம் எங்கம்மா, அதெல்லாம் அந்த பாரு சுவர்ல ஒட்டி வச்சிருக்க, அழகா இருக்குன்னு எங்க ஒட்டி வச்சிருக்கிறாங்க, ஏன்னா பயன்படுத்தல, அந்த செக்கை பயன்படுத்தல. அந்த செக்கை பயன்படுத்தி இருந்தா அந்த அம்மா சுகமா வாழ்ந்திருக்கலாம், நல்லா வாழ்ந்திருக்கிறான், நல்ல வீட்டை கட்டி இருக்கலாம். அதை பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டாங்க. இப்படித்தான் நம்மளும் நம்முடைய கையில இவ்வளவு பெரிய ஒரு அருமையான வேதம் கொடுக்கப்பட்டிருக்க, நாம அதை ஏதோ ஒண்ணுக்காக என்று சொல்லி எங்கேயோ வைத்து விடுகிறோம். அல்லேலூயா. எங்கேயோ வைத்து விட்டு நம்ம எதுக்காகவோ அதை பயன்படுத்துகிறோம். ஆனா அதனாலதான் நம்முடைய துக்கம் தீரல, அதனாலதான் நம்முடைய கஷ்டம் தீரல, அதனாலதான் இன்னும் மனதிலே போராட்டத்தோட கூட இருக்கிறோம். இந்த வேதத்தை தியானித்தா போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதற்கான அருமருந்து, அதற்கான எல்லாம் இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க படிக்கும் போதே அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வேத வசனம் இது ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறத இப்ப நீங்க ஒரு ஆந்திராவில எல்லாம் ஆஸ்மாவுக்கு என்ன கொடுப்பாங்களாம், போன உடனே ஒரு மீனை கொடுப்பாங்களாம். மீன் அப்படியே உளிங்க, உயிர் உள்ள மீனை உளிங்கிறோம், நல்லாதுன்னு சொல்றாங்க, எப்படின்னு தெரியல. அந்த மீன் உயிரோட உள்ள போன மீன் சும்மாவா கிடக்கும், உள்ள போய் ஒரு பிரச்சனை பண்ணும், அங்க கிடந்து புரளும், அங்க வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உயிருள்ள மீனை உளுங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த வேதத்தை தியானிக்கிறதுக்கு அதிகமா நேரத்தை கொடுங்க. ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா இந்த வேதத்தை கீழே வைக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த வேதம் தான் எங்க போனாலும் இருக்கு. எங்க போனாலும் நான் ஒரு சின்ன வேதாமத்தியாவது கையில கொண்டு போறேங்க, எங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, கொண்டு போங்க, போயிட்டே இருங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் வேற எதுக்கும் செலவு பண்ணாம இந்த வேதத்தை வாசித்து பாருங்க. அன்றைக்குள்ள பிரச்சனைக்கு உள்ள விடை இந்த வேதத்துல இருக்கும். அந்த வேத வசனம் நம்மோடு பேசும், நமக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணும், சூழ்நிலைமைகளை மாற்றும், காலநிலைமைகளை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை கொண்டதுதான் இந்த வேத வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்ன இந்த வேத வசனம் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறது. அல்லேலூயா, அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம லகுவா இருக்கத்தக்கதாக ரொம்ப நம்ம எப்படி இல்லாம், ஆமா, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை நீங்க மறக்க கூடாது. அல்லேலூயா. அது எளிதானது, நம்ம அடிக்கடி பார்க்கிற வசனங்கள் தான். இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போற போது அப்போ மகன் கேட்கிறான், தகப்பனே என்ன இருக்கு, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகலமரிக்கான ஆட்டுக்குட்டியை எங்கேன்னு கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, மகனே கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். சொல்லுமா, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்ற இந்த 2 வார்த்தைய நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க அப்படின்னா கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இந்த 2 வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். அது கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் பெருக பண்ணும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் அடைந்து கொள்ள அது வழியாக இருக்கும். ஆபிரகாம் 2 வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமா, அநேகர் நம்ம பல தேவைகள் மத்தியிலே, பல பிரச்சனைகள் மத்தியிலே, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், மாமியார் மருமகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தாரோடு இருக்கிற பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் நிமித்தமாக நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் நம்ம ஒண்ணு சொல்லிக்கணும், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அப்படி சொல்லி பேசாம விட்டுருங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் இந்த 2 வார்த்தையை நம்புறீங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. எல்லார்ட்டையும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க கவலைப்படாதீங்க. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
சொல்லுங்களேன், என்னதான் சொல்ல தோணுதோ. உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ, அவங்க பிரச்சனையா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு கல்யாணம் அவங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க. ரொம்ப தேவையில இருக்காங்க, கடன்ல இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2 வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஈசாக்கு, அல்லேலூயா. அம்மா வாலிபன்றத்திலே ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவன் அதை அப்படியே நம்பினான், அப்படியே நடந்தது. ஒரு கேள்வி கேட்கலையே ஈசாக்கு, ஒரு கேள்வியும் கேட்கல. என்ன டாடி இப்படி சொல்றீங்க, நம்ம பக்கத்துல வந்துட்டோம்ல, எப்போதுமே என்ன கொண்டு வருவோம், ஆட்டுக்குட்டி கொண்டு வருவோம், இன்னைக்கு ஆட்டுக்குட்டி கொண்டு வரல, மறந்துட்டீங்களோ? அல்லேலூயா. அவனுக்கு பல கேள்விகள், வாலிபன் தானே, அவனுக்குள்ள பல கேள்விகள். எப்போது அப்பா வரும்போது ஆட்டுக்குட்டியும் கொண்டு வருவாரு, பறியிடுவாரு, போயிடுவாரு. இன்னைக்கு வேற எல்லாம் எடுத்திருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியை காணமே அப்படின்னு தேட. ஏன்னா நிறைய வேலைக்காரர்களை கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒவ்வொரு வேலைக்காரரும் ஒவ்வொன்றை சுமந்துட்டு வர்றான். அப்போ இவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த இடம் தெரியும், ஆபிரகாமுக்கு தான் தேவன் காட்டின இடம் தெரியும். அப்ப ஆபிரகாமும் ஈசாக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி எல்லாம் வேலைக்காரங்களே வந்துட்டு இருக்காங்க, சுமந்துட்டு வர்றாங்க. ஒரு இடத்துல வந்த பிறகு வேலைக்காரங்கள்லாம் இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து ஈசாக்கன் மேல வைத்தாரு. நெருப்பையும் கட்டையும் நெருப்பை கையில பிடிச்சிருக்கிறாரு, கத்திய கையில பிடிச்சிருக்காரு. 2 இருக்குது. ஆபிரகாமுடைய கையில ஒரு கையில என்ன இருக்குது, நெருப்பு இருக்கிறது, ஒரு கையில கட்டு வெட்டுறதுக்கு கத்தி இருக்குது. அதான் வேணும், வெட்டுறதுக்கு கத்தி வேணும், வைக்கிறதுக்கு நெருப்பு வேணும், அப்புறம் என்ன வேணும், கட்டைகள் வேணும். அத ஈசாக்கு இப்ப சுமக்கிறான். ஈசாக்கு இப்பதான் பாக்குறான், அடடா என்ன பின்னால எல்லாம் சுமந்துட்டு வந்திருப்பாங்க வேலைக்காரங்க பண்ணி பாக்குறான், ஆட்டுக்குட்டியை காணோம். அப்பதான் கேட்கிறான், எல்லாம் இருக்குதுப்பா, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டாரா இல்லையா? கர்த்தர் பார்த்து கொண்டாரா இல்லையா? இது ஆபிரகாமுக்கு மட்டுமா? இல்லை, நமக்கும் தான். ஏன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் உரியது. நம்மளும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. கணவன் சோர்ந்து போயிருக்கிறாரு, இந்த மாசம் டியூ கட்டணும், பணம் இல்ல, அப்ப சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து, இவ்வளவு பெரிய தேவைக்கு என்ன செய்வேன், இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வேன், கணவன் அப்படி நினைக்கும் போதோ, மனைவி அப்படி நினைக்கும் போதோ சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்படி பிள்ளைகளுக்கு வயசாயிருச்சு, கல்யாணத்துக்கு பணம் எல்லாம் இல்ல, என்ன செய்யறது, பிள்ளை கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற கணவனா இருந்தா மனைவி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கணவன் மனைவி பார்த்து, கவலைப்படாத, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, உண்மைதான், வருஷமெல்லாம் ஆகி போச்சு, நாட்கள் கடந்துதான் போகுது, ஆனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்றால் பார்த்துக் கொள்வார். எவ்வளவு சின்ன வசனம் தான், ஆனா அது எவ்வளவு பெரிய மாறுதலை இன்றைக்கு நம்ம உலகமெல்லாம் பேசும் அளவிற்கு அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தது 2 வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொந்த வீடு இல்லையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லுங்க. கல்யாணம் நடக்கலையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லுங்க. கடன் இருக்குதா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க. அப்போ கண்டிப்பா கர்த்தர் அந்த நேரத்துல அப்படி சொல்றதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த காரியத்தை நம்ம கர்த்தர் மேல போட்டுறோம். சொல்லுமா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இப்படி சொன்ன உடனே நம்ம கிட்ட இருந்த பொறுப்பு யார்கிட்ட போயிருது? அல்லேலூயா. அதுவரை நம்ம தான் அதை என்ன செய்யறது யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பிரச்சனையை ஆண்டவருடைய பிரச்சனையா மாறிடுது. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆமா இவ்வளவு நாள் அவன் சுமந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தான், இன்னைக்கு அந்த பாரத்தை என் மேல வச்சுட்டான், ஆகவே நான் அதை செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே அதை பொறுப்படுத்திக் கொள்ள, ஆமா இப்ப பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டான், ஆட்டுக்குட்டி கொடுக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டான், நான் அதை செய்வேன் ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க நம்ம பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட விட்டுருவோம். உன் பாரத்தை எல்லாம் என் மேல் வைத்து விடு, ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்படிதான் வைக்கிறது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னா முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வானத்தை பூமியை உண்டாக்கின, நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற அந்த தேவனிடத்துல இந்த பொறுப்பை கொடுத்துட்டோம், அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இனி எந்த சூழ்நிலைமையும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக எப்ப பார்த்துக் கொள்வார்னா, எப்ப பார்க்கணுமோ அப்ப பார்ப்பார். அல்லேலூயா. நான் தான் அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லும் போது
நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அந்த புதர்ல சிக்கி இருந்தா அதை பலியிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது உடலெல்லாம் காயமாயிருக்கும். காயமானதை என்ன செய்ய முடியாது, பலியிட முடியாது. இன்னும் கொஞ்சம் கழிச்சு சிக்கி இருந்தா கூட ஆபிரகாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஏதோ சத்தம் போல் இருக்கு அப்படின்னு திரும்ப ஈசாக்கை பலியிட்டு இருப்பான். அவன் திரும்பி பார்த்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி அங்க இருந்தது. அப்படின்னா இன் டைம். ஆண்டவர் எப்போதுமே இன் டைம் தான். அல்லேலூயா, இன் டைம். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்திலுமே ஆண்டவர் அந்த குறித்த நேரத்திலே அதை செய்திருக்கிறார். எதை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியாது, நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு தெரியும். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும். அல்லேலூயா, அதை அப்பவே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல சொன்னார்ல, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். வேலை வந்தவுடனே அவர் செஞ்சிட்டாரு. அப்புறம் யாரும் போய் சொல்ல வேண்டிய தேவை இல்ல. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. தாய் சொல்லிட்டாரு, அவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்க, உடனே அது தண்ணீர் திராட்சமாய் மாறிட்டு. அல்லேலூயா. அதுக்கு நாட்களும் நேரங்களும் எடுக்கல. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா அவமானமாயிருக்கும். இந்த கொஞ்சம் இடைவெளி வந்துருச்சுன்னு வைப்போம். நம்ம சில நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இனி தட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கொஞ்சம் சாப்பாடு கம்மியாயிருச்சு, ரெடி ஆயிட்டு இருக்குது. அது நமக்கு அந்த நேரத்துல ஒரு பெரிய எப்படியா இருக்கும், ரொம்ப டென்ஷனாவே இருக்கும். ஐயோ பத்தாம வந்துருச்சேன்னு சொல்லி. அப்போ கல்யாண வீட்டுல அப்படி ஆகி போச்சுன்னா அது அவனுக்கு அவமானம், ரொம்ப அவமானம். அப்போ அது குறையவும் இது கொடுக்கவும் சரியா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் குறித்த நேரத்துல தான் செய்வாருங்க. அல்லேலூயா. நான் இன்னொரு விதவேண்டிய மகன் பாடையிலே போய் கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா புதைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. பாடையிலே போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த பாடையை தொட்டார், அவன் சுகமடைந்தான். ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல. எதை எப்போது எங்கே செய்ய வேண்டுமோ அதை செய்வார். அல்லேலூயா. லாசருடைய வாழ்க்கையிலே 4 நாள் லேட் பண்ணாரு. அது ஏன் சொல்றான்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. அப்படியானா ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்வார். ஆகவே நம்மேல் இருக்கிற பொறுப்பை ஆண்டவர் மேல் வைப்பதுதான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவ்வளவு நாளும் தெரியல, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடுன்னு ஆண்டவர் சொன்னது எப்படின்னு தெரியல. எப்படிடா பாரத்தை வைக்கிறது? ஆமா, பாரத்தை வைக்கிறது எப்படின்னா இப்படிதான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்றோமே, அதுதான் கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டோம். அந்த பொறுப்பு அவருக்கு ஆயிரம். சில வேளை நம்ம வீட்டுல மனைவி சொல்லுவோம், என்ன செய்வீங்களோ தெரியல, இன்னைக்கு இந்த பணம் கட்டி ஆகணும், இந்த காரியம் செஞ்சே ஆகணும், என்ன செய்வீங்களோ தெரியாது, நீங்க தான் அப்படின்னு சொல்லி, நான் எங்க போறது அப்படின்னு மனைவி சொல்லுவோம். நான் எங்க போறதுன்னு, என்ன செய்வீங்களோ தெரியாது. சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? சொல்லுவோம். அப்ப அந்த பொறுப்பு யாருக்குரியதாகி விடுகிறது? கணவனுடைய பொறுப்பாகி விடுகிறது. அல்லேலூயா. அதை போலதான் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று நாம் சொல்லும் போது அந்த பொறுப்பை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். ஆமா, இனி அவங்க அதை செய்ய வேண்டாம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் யார் சந்திப்பார்கள், எப்போது சந்திப்பார்கள்? பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய இது கொஞ்சம் சொல்லுவாங்க, மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த வார்த்தை எதற்கு? அலங்காரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவாக்குவார். அல்லேலூயா. யாருக்கு குறைவில்லை? எல்லாமே சம்பூர்ணமாக, எல்லாமே போதுமான அளவுக்கு யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே இல்லை. இருக்குதா? எனக்கு போதுமான அளவு இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? எல்லாரும் குறைவுகளோடு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. பணக்குறைவு இருக்கலாம், உடல்நல குறைவு இருக்கலாம், இப்படி பல குறைவுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்த குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த வேதம் அதை நமக்கு உறுதி செய்கிறது. அல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு அதை உறுதி செய்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனுடைய மூல பாஷையிலே இந்த கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே என்ற வார்த்தை இல்லை. அதை ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறால் அலங்கார வார்த்தையாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் என்பதுதான். ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே குறைவு இருந்தது, நிறைவாக்கினாரா இல்லையா? நிறைவாக்கினார். பரலோகத்தில் நடக்கிற கல்யாணத்துல நான் அதை நிறைவாக்கிக்கிறேன் ஆண்டவர் சொல்லல.
இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24. அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு காரியத்துல குறைவு இருக்குன்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் பணம் குறை இருக்குது, ஒரு டியூ கட்டணும், 10,000 ரூபாய் கட்டணும், 5,000 ரூபாய் தான் இருக்குது, இன்னும் 5,000 ரூபாய் வேணும். அல்லேலூயா. இந்த 5,000க்கு பதில் 10,000 கிடைச்சிச்சுன்னு வைப்போம், சந்தோஷம் நிறைவா இருக்குமா இருக்காதா? 5,000 ரூபாய் தான் குறைபட்டது, 10,000 ரூபாய் திடீர்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்படி இருக்கும், சந்தோஷம் நிறைவா இருக்கும். அப்படின்னா நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறது மாத்திரமல்ல, அதனாலே ஒரு சந்தோஷம் உண்டாகிற அளவுக்கு நிறைவாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. 10,000 ரூபாய் நமக்கு இந்த மாசம் டியூ கட்டணும், 10,000 ரூபாய் தான் கையில இருக்குன்னா, ஐயோ டியூ கட்டிட்டு என்ன செய்யறது, சரி எப்படியோ டியூ கட்டித்தானே ஆகணும்னு கட்டிடுறோம். அந்த டியூ கட்டிட்டோம், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா சந்தோஷம் இல்லைல்ல. அந்த சந்தோஷத்துக்கு பதிலா 20,000 ரூபாய் கையில வந்துருச்சுன்னு வைப்போம், ஓ 10,000 ரூபாய் கட்டிட்டு 10,000 ரூபாய் கையில இருக்கு அப்படின்னா ஒரு நிறைவு வருகிறது. அப்படியானால் தேவன் நம்முடைய குறைவுகளை எப்படி நிறைவாக்குவார் என்றால், நான் சந்தோஷம் நிறைவாயிருக்கத்தக்கதாக நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? வேத வசனத்தை நம்புங்க. நீங்க யாரை நம்பினாலும் நம்பாட்டாலும், பெத்த பிள்ளைய நம்பாட்டாலும் பரவாயில்ல, கட்டின மனைவியை நம்பாட்டாலும் பரவாயில்ல, கணவனை நம்பாட்டாலும் பரவாயில்ல, வேத வசனத்தை நம்புங்க. வேத வசனத்தை நம்புங்க, அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நிறைவேறும். அப்படியானா நம்முடைய குறைவுகள் எப்படி நிறைவேறும் என்றால், சந்தோஷம் நிறைவா இருக்கத்தக்கதாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7:11 அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மத்தேயு 7:11 விதமாய் சொல்லி இருக்கிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிறார். ஆண்டவர் தருவது நிச்சயம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எனக்கு தருவாரு? ஆமாங்க, அறிக்கை இடுங்க, ஆண்டவர் எனக்கு தருவாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றாரு. எல்லா பெற்றோரும் பொல்லாத பெற்றோர் தான். இந்த காலத்துல முக்கியமா அப்படித்தான் சொல்றாங்க. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை பார்த்து பொல்லாத பெற்றோர் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒன்னும் ஏதாவது சொல்லியாச்சுனாலே பொல்லாத பெற்றோர் தான். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னா பொல்லாத பெற்றோர் தான். இப்படி செய்ய அப்படி செய்யாதன்னா உடனே பொல்லாத பெற்றோர் தான். ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டாலே பொல்லாத பெற்றோர் தான். எங்க போனேன்னு கேட்டாலே என்ன ஆயிடுறோம், பொல்லாத பெற்றோர் ஆயிரும். அப்படித்தானே பேரண்ட்ஸ் சொல்லுங்களேன், அப்படித்தானே? பிள்ளைகள்ட்ட அப்படி கேள்வி கேட்டாலே நம்ம என்ன பொல்லாத அம்மாவா இருக்கா, பொல்லாத அப்பாவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட சொல்லாட்டாலும் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்ப முதல்ல கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்பொழுது என்ன நடக்கிறது, நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பற்றியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு? ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இப்பவும் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் நிறைய குறை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுமா? மனுஷ சுபாவமே எப்பொழுதும் குறைய பார்த்து பழக்கம், நிறைவை பார்த்து பழக்கமே இல்லை. இப்ப சட்டை போட்டிருக்கிறேன், இந்த சட்டையில ஒரு பட்டன், நேத்து ஒரு சட்டை போட்டிருந்தேன், அதுல ஒரு பட்டன் இல்லை. ஒரு பார்த்து சொன்னாங்க, என்ன சட்டை பட்டன் இல்லாத சட்டையை போட்டு வந்திருக்கீங்க? பாருங்க, நல்ல சட்டை தான், அழகா இருக்குது, புதுசு தான் போட்டேன், ஆனா அதுல ஒரு பட்டன் கலந்து போயிடுச்சு. அப்போ நல்ல சட்டைங்கிறதோ நல்ல கரெக்ட் ஃபிட்டிங்கிறதோ எல்லாம் மறந்து போயிடுச்சு. அதுல ஒரு பட்டன் இல்லைங்கிறது தான் எதுல படுது, கண்ணுல படுது. இதே மாதிரிதான் மனித வாழ்க்கையும் அப்படித்தான்.
குறைவுகளையே பார்த்து பழகி போன நமக்கு நிறைவை பார்க்கிற மனதில்லை. அல்லேலூயா. ஆனா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நாம கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவர் நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா. அதுக்கு நமக்கு நடந்திருக்கிறதெல்லாம் நன்மை அப்படின்னு நம்ம நம்பணும். ஆண்டவர் நம்மளை நல்லாத்தான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு? கொஞ்சம் பேர் காணோம், நல்லா வச்சிருக்காரு சொல்ல காணோம். அல்லேலூயா. போய் பாருங்க ஜனங்கள் எப்படி எல்லாம் இருக்கு. கண்ணீர், கவலை, போராட்டங்கள், வியாதிகள், தாங்க முடியாத சோதனைகள்னாலே மனிதன் தலை பிச்சுக்கிறாங்களா, அப்படிதான் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்த உடனே, ஒரு சின்ன பிரச்சனை உடனே அது பெரிய பிரச்சனையா தெரியுது. நமக்கு சின்னதெல்லாம் பெருசா தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அப்படியே பழக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. ஆனா என்ன நம்பணும்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா என் பரமபிதா எனக்கு நன்மையானதை தருவார். நான் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே தீமை செய்யவே இல்லை. அல்லேலூயா. தீமைகளை எல்லாம் நன்மையாகத்தான் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில என்ன செய்யணும்னா, நம்முடைய தேவன் நமக்கு நன்மையான விலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:32 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தவர். வாசிக்கலாமே. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எங்க பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாவதற்கு ஒப்பு கொடுத்துட்டார். எப்படி? ஒரே மகன் அப்படி வச்சுக்குமே. ஒரே மகனை நம்ம அப்படி எல்லாம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஒருவேளை நமக்கு ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க, சரி ஒரு பையனை வேணா ஊழியத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஒரே பையனை ஊழியத்துக்கு அனுப்புறவங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரஞ்சித்துடைய அம்மாவை என்ன அடிக்கடி பாராட்டுவேன். ஒரே பையன் தான் வந்து ஒரே பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அது ரொம்ப ரேரா. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ மற்ற எல்லாவற்றைங்கிறதுல எல்லாம் வந்துடுது. என்ன சொல்லலாம், வீடு, காரு, வசதி, சுகம், பலன், பணம், எல்லாமே மற்ற எல்லாவற்றும். அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனே கொடுத்துட்டாருங்க. ஒரே குமாரனே கொடுத்துட்டாரு, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காம இருப்பாரு? யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இப்படி எல்லாம் திங்க் பண்றது இல்லை, இப்படி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஆக கொடுத்த அந்த பிதாவாகிய தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி? அருளாமல் இருப்பது எப்படி? அப்படியானா கர்த்தர் நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக இங்க பாருங்க, யாத்திராகமம் 19:14 வாசிக்கிறோம். 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் என்றால் என்ன? கர்த்தர் நமக்காக சண்டை போடுவாராம். யுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்திருக்கிறதுனால அது ராஜாவுக்கு தான் பொருந்தும் இல்ல, நமக்காக கர்த்தர் வழக்காடுவார், நமக்காக சண்டை போடு. ஓசியா புஸ்தகத்துல எல்லாம் சொல்ல, நமக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நமக்காக வழக்காடுதான் வக்கீல் கோர்ட்ல வழக்காடுறாரு, அது வழக்காடு. அதான் சொல்லுவாங்க, லாயர் வழக்காடுகிறார், வழக்கை எடுத்து ஆடுகிறார். அல்லேலூயா. அப்படியானா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக இன்னொருத்தர்கிட்ட சண்டை போடுவார். நான் சொல்லுவேன்ல, சூலூர்ல இருக்கிற வீட்டுல முன்னாடி ஒரு ரோடு, பின்னாடி சைட்ல ஒரு ரோடு, முன்னாடி மட்டும் வாசல் வச்சிருந்தோம். ரொம்ப நாளா பின்னாடி காம்பவுண்ட் கட்டல வாசல் வைக்காம இருந்தோம். அப்போ அந்த இடத்துல ஒரு கேட் வைக்க போகும்போது பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்காரங்க வந்து வைக்கக்கூடாது, அந்த ரோட்டில் வாசல் வச்சிருக்கிறல, இந்த ரோட்டில் வைக்கக்கூடாது. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அசலூர்ல வந்து இந்த ஊர்ல வீடு கட்டிட்டு உனக்கு 2 பக்கம் வாசல் வேணுமா அப்படின்னா அசலூர்காரனுக்கு என்ன இருக்கக்கூடாதா? 2 வாசல் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சண்டை போட முடியாது, என்ன பின்னால் தோட்டத்துக்காரங்கல்ல, தோட்டத்துக்காரங்கன்னா ஒரு பொலிக்காக வெட்டுவாங்க,
ஐயோ அப்படியெல்லாம் செய்வாங்களே, ஒண்ணுமே செய்யல. என்ன அவங்ககிட்ட எது போராட முடியாது. அல்லேலூயா. அப்ப எனக்கு ஆண்டவர் அந்நேரத்தில் தான் ஒரு யோசனை கொடுத்தார். இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு தண்டு இடம் இருக்கு. நான் அவனை போய் பார்த்தேன். சொன்னேன், கவுண்டர இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, இந்த ரோட்ல நான் வந்து கேட் வைக்க போறேன், அந்த பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்காரர் வந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு. அப்படியா, ஏன் அப்படி சொன்னா தெரியலையே. அப்ப நாளைக்கு எனக்கும் அப்படித்தானே சொல்லுவான், வா. என்ன கூட்டிட்டு வந்தாரு. வாசல வை, நான் நிக்கிறேன், வர்றானா பாப்போம். நான் கேட்டு வச்சான், வந்தான். வந்த உடனே சொன்னேன், இங்க கேட்டு வைக்க கூடாது, அங்கதான் வைக்கணும்னு சொல்லிருக்கீங்க, எப்படி? அப்போ அந்த இந்த இந்த கவுண்டர் இந்த தோட்டத்துக்காரர் சொன்னாரு, இவருக்கு சொன்னது தானே நாளைக்கு எனக்கும் சொல்லுவேன், அதனால அவன் வைக்கட்டும். அவர் நிக்க நான் கேட்ட வச்சேன். அப்ப எனக்காக யுத்தம் பண்றது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நாம சும்மா இருப்போம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஒரு சாட்சி உண்டு. அம்மா பாஸ்டமா அப்போ எல்லாம் மார்க்கெட்டுக்கு போவாங்க. மார்க்கெட்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அங்க போய் போய் ஒரு கடைக்காரங்கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு 20 ரூபா கையில கொடுத்தாங்க. இவன் அங்க அப்படி ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டான், அங்க கொடுப்பான், இங்க கொடுப்பான், நமக்கு கொடுப்பான். 20 ரூபா கொடுத்துட்டு அந்த அம்மா அவன் கேட்கிற மறுபடியும் காசு கொடுமா, காசு கொடுத்துமான உடனே பாஸ்டமா உங்களுக்கு கொடுத்தல, இப்ப 20 ரூபா கொடுத்தல. ஏமா ஏமாத்திரியா? இப்படி எத்தனை பேரை பார்த்திருக்கேன்னா, காசு கொடுமான்னு. உன்னை பக்கத்துல இருக்க ஒரு ஆளு சொன்னாரு, ஏய் நான் பார்த்தேன் அந்த அம்மா கொடுத்தத, குடு. நான் பார்த்தேன் அந்த அம்மா 20 ரூபா. உடனே கொடுத்துட்டான். இப்ப நம்ம சும்மா இருப்போம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நாம சும்மா இருந்தா நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்த இடத்துல நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அல்லேலூயா. நமக்கு தெரியாது. அவர் பிறரோடு நமக்காக வழக்காடுகிறது, நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக பலரோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு நியாயம் கிடைக்கும்படியாக, நம்முடைய காரியங்கள் நடக்கும்படியாக, நமக்கு சாதகமாக முடிவுகள் வரும்படியாக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த காரியத்தை குறித்தும் நாம சும்மா இருப்போம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமா, அதாவது சண்டை போட வேண்டிய இடத்துல எல்லாம் நாம சும்மா இருக்கணும். கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரு? நம்ம சண்டை போட்டா ஆண்டவர் கை கட்டி வேடிக்கை பார்ப்பாரு. நம்ம சண்டை போட்டா ஆண்டவர் கை கட்டி வேடிக்கை பார்ப்பாரு. ஆனா நாம சும்மா இருந்தோம்னா நமக்காக ஆண்டவர் அவங்கிட்ட சண்டை போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யுத்தத்துல யார் தான் ஜெயிப்பார்? கர்த்தர் தான் ஜெயிப்பார். ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைப்போம், எவ்வளவு பெரிய கேடியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருவான். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் அவன் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவன் கர்த்தரை ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. மனுஷனை வேணா யுத்தத்திலே ஜெயிச்சிடலாம், ஆனா கர்த்தரை அவன் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யாரோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்? உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு சத்துருக்கள் இல்லைன்னு. அல்லேலூயா. சத்துருக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சத்துருக்கள் நம்ம சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டாங்க. தாவீது சொல்றானே, எனக்கு எனக்கு என்னுடைய சத்துருக்கள் மிகவும் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தான் யாரு? தாவீது. தாவீதுக்கு என்னுடைய சத்துருக்கள் மிகவும் பெருகி இருக்கிறார்கள் சொல்றாங்க. இந்த சத்துருக்களோடு தாவீது யுத்தம் பண்ண போகல. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எங்கேயும் வழக்குக்கு போயிடாதீங்க, சண்டைக்கு போயிடாதீங்க. நீங்க ஆண்டவரோட மட்டும் இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்திலே நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். ஏனென்றால் ஜெயிக்கிறது நீங்கள் அல்ல, கர்த்தர். அந்த ஜெயம் உங்களுக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தனும் இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. தேவன் மட்டும் நம்மோடு இருக்க பார்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாய் பார்த்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா.
அந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. One man with God is great. அல்லேலூயா. One man with God great. அதே நேரத்துல 1000 பேரோட கர்த்தர் இல்லைன்னா அது வேஸ்ட். அல்லேலூயா. அவன் ஜெயிக்கவே முடியாது. ஒரு தனி மனிதனோட ஆண்டவர் இருக்கும்போது அவன் ஜெயிக்கிறான். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சேனை. ஆமா, அவனுடைய சவுலுடைய சேனை மிகப்பெரிய சேனை. அவள் எல்லாம் ராட்சசர்கள். கோலியாத் மட்டும் இல்ல பெரிய மனுஷன். அந்த யுத்தத்துல அந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் பெரிய மனிதர்கள். வேதத்துல தேடி பாருங்க, பெலிஸ்தர் என்றாலே பெரிய மனிதர்கள் தான் அர்த்தம். அவ்வளவு பேர் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட கர்த்தர் இல்ல. தாவீதோட கர்த்தர் இருந்தார், அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. அப்ப one man with God is great. அல்லேலூயா. அவன் தான் வெற்றி அடைவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், ஒருவனும் நம்மளை ஜெயிக்க முடியாது. அதனால ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இரும், நீர் என் கூட இரும். ஆண்டவரே, எனக்கு எதிராக இருப்பவர்கள், எனக்கு விரோதிகள் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இரும், எனக்கு அது போதும். நான் யுத்தத்துக்கு போகல, நான் சண்டைக்கு போகல, எனக்காக யுத்தம் பண்ணுகிற நீர் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவார்னு சொன்னா புரியலன்னா இப்படி சொல்லுங்க, நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக சண்டை போடுவார். அல்லேலூயா. சண்டைன்னா தான் நமக்கு அடிக்கடி வருகிற வார்த்தை இருப்பேன். அல்லேலூயா. அதனால நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக சண்டை போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து தியானிச்சு படிக்கும் போது நமக்கு எவ்வளவு சத்துருக்கள் இருந்தாலும் பயப்பட மாட்டோம். கோலியாத் மாதிரி 100 கோலியாத் வந்தாலும் பயப்பட மாட்டோம். நமக்கு தெரியும், one man with God is great. என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. அதனால வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. 1000 பேர் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்ன கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவன் ஏன் விழுகிறான் அப்படின்னா, பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தால் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால அவன் விழுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் நமக்கு அதற்காகத்தான் இதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரு. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். நமக்கு எதிராக சிங்கம் வரட்டும், நமக்கு எதிராக கரடி வரட்டும், ஜனங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், விக்கிரங்கள் வரட்டும், எது வேணாலும் வரட்டும், அதிலே நமக்கு ஜெயத்தை தருகிறவர், நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கெல்லாம் வந்த வியாதிகள் வேற யாருக்கு வந்திருந்தா செத்து மண்ணோட போயிருப்பாங்க. நமக்கு எதிராக இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டிருக்கும். ஆனா கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தபடியினாலே, கர்த்தர் நம்மை தப்புவித்தபடியினாலே அநேக வியாதிகளுக்கு நாம் தப்புவித்திருக்கிறோம். அநேக சத்துருக்களுக்கு, அநேக மிருகங்களுக்கு, அநேக விபத்துக்களுக்கு கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். ஹalleluya. ஹalleluya. சத்துருக்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு பயந்தா சத்துருக்களை நம்மை தப்புவிப்பார். இதுதான் ஆண்டவருடைய எல்லாத்துக்கும் ஒரு பாலிசி. அப்படிங்கிற மாதிரி ஆண்டவருக்கு ஒரு பாலிசி இருக்கு. என்ன தேவைன்னா, அவன் ஏன் பட்சத்துல இருந்தா நான் அவனை சத்துருக்கள் கைக்கு வைப்பேன். அல்லேலூயா. சத்துருக்கு பயந்திருந்தா அவன் சத்துருக்களோட செத்து போயிடுவான். அல்லேலூயா. இங்க சொல்றார், உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. சத்துருக்கள் பெருகட்டுங்க, சூழ்நிலைமைகள் மேறவா மாறட்டும், இங்க என்ன கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அல்லேலூயா.
நமக்கு ஆண்டவர் 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 ஆண்டவரிடத்தில் ஒப்புவி, ஆண்டவருக்கு பயந்துரு, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லு, ஆண்டவர் என்னுடைய குறைவை நிறைவாக்குவார் என்று சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கா யுத்தம் செய்வார்னு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தப்புவிப்பார்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிற 91ஆம் சங்கீதத்திலே, அவர் உன்னை வேடண்டிய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை வேடண்டிய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற சத்துருக்களின் கைக்கும் வியாதிக்கு விக்கிரங்களுக்கு எல்லாம் விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். உபத்திரவங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்குகிறார். ஹல்லேலூயா. உபத்திரவங்களுக்கு வேறு யார் நம்மளை நீங்களாக்க முடியாது. நம்ம சொந்தக்காரங்க இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். உபத்திரவத்துக்கு யாரும் நம்மை நீங்களாக்க முடியாது. ஆனால் உபத்திரவங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம இப்படி நம்புறது இல்ல. உபத்திரவங்கள் வந்த உடனே ஏன் உபத்திரம் வந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நிறைய பேர் கேட்கிற கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு இங்க இருக்கிற எல்லாரும் தான் கேட்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏங்கிற கேள்வி இருக்குல்ல, உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். ஆனா ஒன்றுதான் வித்தியாசம். நம்ம நீதிமன்றங்களாயிருந்து கர்த்தர் கூப்பிடும் போது அவர் நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அதை காட்டிலும் மேலாக மரணத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்ல முடியும், எத்தனையோ முறை மரணத்தின் விளிம்புக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் அந்த மரணத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மரணத்துக்கு தப்புவிக்கிற வேறு யாருமே இல்லை நம்முடைய தேவனை தவிர, நம்முடைய ஆண்டவரை தவிர. மரணத்திலிருந்து தப்புவிக்கிற வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. யாரும் நம்மை மரணத்திலிருந்து தப்புவிக்க முடியாது. ஆனால் கர்த்தரோ நம்மை மரணத்திலிருந்து தப்புவித்திருக்கிறார். அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஹல்லேலூயா. முன்பு தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரனை தப்புவித்தார் என்று சொன்னா இனி தப்புவிப்பாரா அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால வேதம் சொல்லி இருக்கிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். வேற என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. இதைவிட ஒரு மேன்மையான தேவன் எங்கேயாவது உண்டா? இப்படிப்பட்ட கடவுளை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த வேதம் தான் சொல்றேன், நீங்க அநேக மதங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு வேதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வேதங்கள் கொடுக்கிறது போல வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் வேறு எந்த வேதமும் கொடுக்கிறதில்லை. ஏனென்றால் அவைகள் எல்லாம் கட்டுக்கதைகள். ஹல்லேலூயா. அவையெல்லாம் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது, அப்படி கணித்து கற்பனையிலே உருவானவைகள். ஆனால் இது கற்பனையிலே உருவானதல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவைகள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டவைகள், தேவனுடைய கரத்திலிருந்து வந்தவைகள். ஆகவே இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன்? பொல்லாப்பு, நிறைய பொல்லாப்பு வருது நமக்கு. ஹல்லேலூயா. பொல்லாப்பு என்றால் தீங்கு, தீமை வருது. ஹல்லேலூயா. ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம் அது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. பயப்படுறவங்களுக்கு
என்னமெல்லாம் உடல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதேன்னு 365 தடவை இந்த வேதத்துல சொல்லி வச்சிருக்காரு. ஆனாலும் நம்முடைய ஜனங்கள் பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த வேதத்தை திரும்ப தியானிக்கிறது இல்ல. அந்த 365 தடவை எங்க எழுதப்பட்டிருக்கிறது தேடி அந்த 365 எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க. பயப்படாதே 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 என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், பயம் ஒரு மனிதனை உருக்குலைத்து விடும். பயம் மனிதனை கொண்டு விடும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு ஜோசியர் சொன்னானா, இன்ன நாளிலே உன்னை என்ன செய்யணும், பாம்பு கடிச்சு செத்து போயிருவ அப்படின்னாங்களாம். ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நண்பர்கிட்ட சொன்னானா, இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதனால நீ என்ன செய்ய, ஒரு பெரிய ட்ரம் அந்த ட்ரம்முக்குள்ள நான் உட்கார்ந்துக்கிறேன். இன்னைக்கு முழுவதும் 24 மணி நேரம், இன்னைக்கு தான் ஜோசியர் சொல்லி இருக்குன்னா பாம்பு என்ன செய்யறோம், உன்னை கடிச்சு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி செத்து போயிடும்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த ட்ரம்முக்குள்ள நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. நண்பனுக்கு அது நல்லா பட்டது. எப்படி அவன் காப்பாற்றணுமே, 24 மணி நேரம் எப்படி அதுக்குள்ள இருப்பேன், எப்படியே இருந்துக்குவேன், நீ எனக்கு 2-3 புக்ஸ் கொடு, ஒரு ஒரு பேனா கொடு, ஒரு அப்படியெல்லாம் கொடு, நான் உட்கார்ந்து படிச்சுட்டே இருப்பேன் அல்லது எழுதிட்டு இருப்பேன். 24 மணி நேரம் உள்ள இருந்து டிவி எல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அப்ப எல்லாம் மொபைல் எல்லாம் இல்லைல்ல. அப்போ அவன் என்ன செய்யிருக்கிறான், ஒரு நோட் புக் கொடுத்துருக்கிறான், 2 புக் எல்லாம் படிக்க கொடுத்துருக்கிறான். அவன் உட்கார்ந்து அதை படிச்சுட்டே இருந்தான். படிச்சு போர் அடிச்ச உடனே இந்த ஜோசியன் சொன்னானே, ஒரு பாம்பு கடிச்சு செத்து போயிருன்னு, அந்த பாம்பு எப்படி இருக்குன்னு பாம்பை வரைஞ்சான். பாம்பை வரைஞ்சு முடிஞ்சவன அந்த வரைஞ்ச பாம்பே அவனை கடிச்சு செத்து போறானா. வரைஞ்ச பாம்பு பாம்பாய் அவனுக்கு கதையா இருக்கலாம். எதை பயப்படுறதோ யோபு சொல்றாரு பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிடும். இப்ப சொல்லுங்க, இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, பயந்த காரியம் உங்களுக்கு நேரிட்டுருச்சுன்னா என்னவெல்லாம் யோசிக்கிறீங்க, என்னத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க? வியாதிக்கு, பிரச்சனைகளுக்கு, பல காரியங்களுக்கு பயப்படுறீங்களா? பயப்பட்டா என்ன நடக்குமா? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு குலவருமான யோபு சொல்லுகிறார். நான் பயந்த காரியம் எனக்கு. ஐயோ, அப்ப பயப்படலாமா? ஆனாலும் பயப்படுறீங்க. எப்படி பாஸ்டர் அந்த பயம் எப்படி பாஸ்டர் என்ன விட்டு நீங்க பைபிள் படிங்க. 23ஆம் சந்தி அன்னைக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு இப்போ முந்தி இப்போ நம்முடைய வெப்சைட் எல்லாம் டிசைன் பண்ற ஒருத்தர் ஃப்ரெண்டே வந்தாரு. ரொம்ப பிரச்சனை இருக்கு பாஸ்டர், ஒரு 6 மாசமாவே எனக்கு பயங்கரமான பிரச்சனை. கடைசியில திடீர்னு தான் உங்க ஞாபகம் வந்தது, உங்களை பார்க்கணும்னு தோணிச்சு. அப்போ வந்தேன். எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்குது, ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறேன், ரொம்ப பண பிரச்சனை, அந்த இந்த எல்லாம் என்ன வேலையை செய்ய விட மாட்டேங்க, கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டேன். நான் அவர் சொன்னேன், நீங்க ஒண்ணு செய்யுங்க, 91ஆம் சங்கீதம்னு ஒரு சங்கீதம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்க, அதை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்ன அவர் போன் பண்ணி, ஆமா எனக்கு இப்ப இருந்த பயம் போயிருச்சுன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. தேவனை அறியாத ஒரு மனுஷனுக்கு கூட இந்த வேத வசனத்தை படிச்ச உடனே என்ன போயிருது, நமக்கு இன்னும் பயம் இருக்கு அப்படின்னா அவன் அளவுக்கு நம்ம நம்பலன்னு அர்த்தம். இந்த வேத வசனத்தை அவன் அளவுக்கு நம்ம நம்பலன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன சொல்லி இருக்கிறது? அல்லேலூயா. ஆமா, பொல்லாப்புக்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இறந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சில பிள்ளைங்க வெளியே போகும்போது நைட்ல வெளியே நம்மளுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுது, இருட்டான இடத்துக்கு அல்லது பாத்ரூம் போறதுக்கு, வெளியே போறதுக்கு, நம்ம கையை பிடிச்சிட்டு, டாடி என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு எல்லாம் கையை பிடிச்சிட்டு போகுது. ஏன் பயம்? அல்லேலூயா. ஆனா பயம் இருந்தாலும் நம்ம கையை பிடிச்சோன்னா பயம் இல்லை, ஏன்னா அப்பா கையை பிடிச்சிருக்கிறாரு. இனி பயம் இல்லை, அப்பா பாத்துக்குவாரு. அல்லேலூயா. நாய் வந்தாலும் பாத்துக்குவாரு, வண்டி வந்தாலும் பாத்துக்குவாரு. அப்பா நம்முடைய கையை பிடிச்சிருக்கிறாரு, இனி பயம் இல்லைன்னு தான் வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அதை போலதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எதுக்கு பயப்பட மாட்டேன். 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 56 4ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா.
தேவனை ஒருத்த முழுசா நம்பிட்டான் அப்படின்னா அவன் மனுஷனுக்கு பயப்படவே, அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அந்த 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் 10 காரியத்தை எடுத்தேன், இப்ப இன்னைக்கு 5 தான் சொல்லி இருக்கிறேன். வேதத்தை தியானிக்கும் போது உள்ளம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுங்க. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும். இதுக்காக நான் இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தேன். என்ன ஆண்டவர், இவ்வளவு ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறாரே, நான் ஏன் சோர்ந்து போகணும்? ஆமா, இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போதுதான் நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். என்ன நடக்கட்டும், ஒரு கிறிஸ்தவன் மகிழ்ச்சியா இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவ வசனத்தின் மேல் நம்பிக்கை. கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. எதுனாலும் சரி கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக, ஆமா, கர்த்தர் என்னுடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். கர்த்தர் என்னை தப்புவிப்பார். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்றால் தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். 118, 16 வாசிக்கலாம். 6ஆம் வசனம். 118, 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நிறைய நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட இப்படி மனசுல தோணுது. எனக்கு எப்படி தெரியல, இவங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது? இவங்க வசனத்தை எப்படி, பாஸ்டர் அவன் ஒரு மாதிரியான ஆளு, அன்னைக்கு பார்த்துட்டு போனா எதையோ பண்ணிட்டா பாஸ்டர், எதையோ எனக்கு செஞ்சிட்டான் பாஸ்டர், அவனுக்கு என் மேல வன்மம் இருக்கு, அவனுக்கு அந்த காலத்திலிருந்தே என் மேல இருக்குது, அவன் என்ன அன்னைக்கு பார்த்தான் பாருங்க, அதுல இருந்து எனக்கு என்னமோ ஆகுது. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. டிஜிஎஸ் தினகரன் தான் பேசும்போது சொல்லுவாரு, இந்த தட்டு என்ன சொல்லுவாங்க, தகடு எல்லாம் கட்டுறாங்களே, தகடு எல்லாம் கட்டுறாங்களே, அவர் சொல்லுவாரு, நீங்க நான் பிரசங்கம் பண்ணுற மேடையில கொண்டு வந்து அந்த தகடை வைங்க, அந்த தகடுக்கு மேல நின்று நான் பிரசங்கம் பண்றேன் பாரு. அல்லேலூயா. பெரிய தகடாவை பண்ணி என்ன செய்யுங்க, என்னுடைய ஸ்டேஜில் கொண்டு வைங்க, நான் அதுல நின்று பிரசங்கம் பண்ணுவேன். ஒண்ணும் ஆகாது. ஆனா ஜனங்களுக்கு இன்னும் அது மேல எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. விசுவாசிகளுக்கே இருக்குன்னா, அவ என்ன பார்த்த பார்வை சரியில்லை பாஸ்டர், அன்னையிலிருந்தே எனக்கு வைத்த கரைக்குது. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், இரு வச்சுக்கிறேன்னா, அன்னையிலிருந்து எனக்கு மனசே சரியில்லை. இப்படி எல்லாம் நமக்கு ஒன்னும் ஆகாது. பக்கத்திலே 1000 பேரும் வலபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. என் கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவனால என்ன செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய கர்த்தர், இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன், இவ்வளவு பெரிய நல்லவர், இவ்வளவு அன்புள்ளவர், இப்படிப்பட்டவர் என்னோடு இருக்கும் போது அந்த சாதாரண ஒரு மனுஷன் எனக்கு என்ன செய்திட முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வேத வசனத்தை தியானி, இதை சொல்லிட்டே இருங்க, இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துங்க. எதுனாலும் கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த பொறுப்பை கர்த்தர்ட்ட விடுங்க. அவன் என்ன உங்களை குறித்து எவ்வளவு தீமையா சொன்னாலும் சரி, கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? இப்படிலாம் சொன்னோம், எனக்கே கேட்கறதுக்கு அப்படியே என் உள்ளம் உடைஞ்சிற மாதிரி, அப்படியா இருந்துச்சு, என் உள்ளம் உடைஞ்சிற மாதிரி இருந்துச்சு, உங்களை பத்தி அப்படியெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நான் அப்படி பண்ணி போடுவேன், இப்படி பண்ணி போடுவேன், வர்றேன் பாரு. நேத்து அதான் முந்தாள் ஒருத்தர் போன் பண்ணார், நான் வர்றேன், நாளைக்கு காலையில வந்து கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. வரட்டும், கேட்டுக்கிட்டோம், கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தரின் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர்
நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால் நான் என்ன செய்யப்பட மாட்டேன், பயப்படேன் அப்படின்னு சொல்லுங்க. பயப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லணும். இன்னைக்கு 5 வார்த்தைகள் தான் சொல்லிருக்கேன். 10 வார்த்தைகள் எடுத்துட்டு வந்தேன், 5 தான் சொல்ல முடிஞ்சிருக்குது. முதல் வார்த்தை என்ன? கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கணும். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தர் என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் என்னை தப்புவிப்பார். நான் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படேன். தேவரீ என் கூட இருக்கிறீர். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்புள்ளவர். அவரை போல தேவன் இல்லவே இல்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படி சொல்லுவோமா? ஓ, thank you Jesus. Hallelujah. என் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். என் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரன் தஞ்சமே, அவரும் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அவருடன் இணைந்து செல்லுவேன். அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. அந்த இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் நமக்காக இந்த வேதத்திலே தம்முடைய மகத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாம் வாழுவதற்கு, நாம் சந்தோஷமா இருப்பதற்கு, நாம் பயப்படாமல் இருப்பதற்கு, நாம் தைரியமா இருப்பதற்கு, நாம் எல்லாவற்றை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவர் இந்த வேதத்திலே எழுதி வைத்து ஒரு மகத்துவமான வேதமாக நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்று குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேடி தேடி வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று தேடி தேடி வாசிங்க. உங்களுக்கு பெரிய தைரியம் உண்டாகும். பயமெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் காலை வேளை ஆராதனை கர்த்தரை மட்டுமாய் ஆசீர்வதித்திருக்கார். நன்றி. நல்லாய் ஆராதிக்கவும் நல்ல வேத வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கார். நன்றி. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை உடைய வார்த்தையின்படி நடத்துவீராக. இன்னைக்கு கேட்ட அந்த 5 வார்த்தைகளும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிலையாய் நிலைத்திருக்கட்டும். அது அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். அவருடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை அது கொண்டு வரட்டும். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்று சொன்னீரே, இந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகும், நிலைத்திருக்கும்படியாகும் இந்த வார்த்தைகளை அவருடைய உள்ளத்திலே போட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை அவர்கள் தியானித்து பார்த்து, இந்த வார்த்தைகளை தியானித்து சொல்லி 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 அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கனமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.